ஆக்சிஜன். இதை உருவாக்கணும்னா சூரிய ஒளி கண்டிப்பா வேணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த ஒரு கான்செப்டை மொத்தமா ரீஷேப் பண்ற அளவுக்கு ஒரு ஷாக்கிங் டிஸ்கவரி இப்போ ரீசெண்டா நடந்திருக்கு. ஆமாங்க, ஆக்சிஜன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா டார்க் ஆக்சிஜன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம எல்லாருமே ஸ்கூல்ல படிச்சிருப்போம். ஃபோட்டோசிந்தசிஸ் விச் இஸ் ஒளிச்சேர்க்கை. சன்லைட், வாட்டர், குளோரோஃபில்லோட உதவியோட கார்பன் டை ஆக்சைடு உள்வாங்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடும். அந்த ஆக்சிஜனை பயன்படுத்தி தான் நம்ம எல்லாருமே உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். இது நிலப்பரப்புல. அதுவே கடலுக்கு அடியில் ஒரு 200 மீட்டருக்கு மேலே போக போக ஆக்சிஜனோட லெவல் கம்மியாகிட்டே இருக்கும். அந்த இடத்துல ஃபைட்டோ பிளாங்டன் இந்த ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணுது. இதுக்கும் கண்டிப்பாக சூரிய ஒளி தேவை. ஆனால் ரீசெண்டாக நடந்திருக்க டிஸ்கவரி என்னன்னா, கடல் மட்டத்திலிருந்து 4000 மீட்டர் ஆழத்தில் ஒரு பிளாக் மெட்டலை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட பேரு பாலிமெட்டாலிக் நாடியூல்ஸ். இது மூலமா சூரிய ஒளியோட உதவியே இல்லாம ஆக்சிஜனை உருவாக்க முடியும்னு சொல்றாங்க. இதுல ஒரு மேஜிக்கலான விஷயம் என்னன்னா, இந்த பிளாக் மெட்டல் சன்லைட்டோட ஹெல்ப் இல்லாம எப்படி ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றது தான். கடலுக்கு அடியில் இருக்கப்போ எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ் மூலமா ஒரு பேட்டரி மாதிரியே செயல்பட்டு தானாவே எலக்ட்ரிக் கரண்ட்டை ஜென்ரேட் பண்ணி அது மூலமா கடல் நீர்ல இருந்து ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் பிரித்து உருவாக்கி கொடுக்குது. இதுதான் டார்க் ஆக்சிஜன். இன்னொரு பக்கம் லேப் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த பாலிமெட்டாலிக் நாடியூலோட சர்ஃபேஸில் எவ்வளோ எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத மெஷர் பண்ணி பார்த்ததுல கிட்டத்தட்ட ஒரு AA பேட்டரிக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு தெரிய வந்திருக்கு.